ஹாய்! ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அபவுட் ஹெல்த். ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தா தான் எதுவும் பண்ண முடியும். ஸோ எங்க ஸ்கூல் பிரேயர்ல வந்து அடிக்கடி எங்க அ ஜெமிலா ராஜ் சிங் பிரின்சிபல் மேம் சொல்லுவாங்க. "இஃப் வெல்த் இஸ் ராங், நத்திங் இஸ் லாஸ்." ஸோ யுவர் அம் ஹெல்த் இஸ் லாங், சம்திங் இஸ் லாங். யுவர் கேரக்டர் இஸ் லாங், எவ்ரிதிங் இஸ் லாங் லாஸ்ட் அப்டிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். கேரக்டர் அத விட முக்கியம். ஸோ ஹெல்த் பார்த்தீங்க அப்டின்னா, என்னாச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஹெல்த் டிப் குடுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு டைம் 2012ல 70 70 70, 71 டச் பண்ண போறேன். 70 வெயிட் கேஜிஸ் பார்த்தேன். என்னடா இது இவ்ளோ கேஜி ஆயிட்டோம். நம்ம இதுக்கு மேல போனோம்னா சரி வராது. நம்ம ரெட்யூஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல செட் ஆச்சு இது. அப்போ வந்து ரீனான்னு என் கூட ஒர்க் பண்ணவ வந்து ஜிஎம் டயட்ன்னு அப்பப்போ ஒண்ணு வாங்கி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஒரு 3, 4 நாள் பிராக்டிஸ் பண்ணுவா, இடையில விடுவா. அந்த மாரி பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவ தான் எனக்கு பிக் மோட்டிவேஷன். அவளோட காலேஜ் டேஸ்ல அவ்ளோ சப்பியா இருந்த பொண்ணு வந்து அத ஃபாலோ பண்ணி அவ்ளோ அழகா இருந்தா அந்த டைம். ஸோ அந்த டைம் தான் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது. ஸோ என்னடா அவ மட்டும் தான் அந்த ஸ்பிரிட்டோட இருப்பாளா? நம்மளால இருக்க முடியாதா? ஸோ நம்மளும் அத ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிற வேண்டியதான்னு சொல்லி, அந்த ஜிஎம் டயட், ஜெனரல் மோட்டார் டயட் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ண 1 வீக்லயே 71ல இருந்து 65 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இது நம்புனீங்கன்னா நம்புங்க. இல்லன்னா என்னோட காலேஜ் சர்க்கிள்ல தெரியும். என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அ காலேஜ்ல காலையில மார்னிங் போய் நம்ம ரெக்கார்ட் சைன் பண்ற டைம்லலாம் நெறைய ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கா? ஏன் இப்படி மெலிஞ்சுட்டாங்க? அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வித்தின் 10 டேஸ்லயே. ஐயோ! நான் வந்து டயட்ல இருக்கேன், நான் டயட்ல இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களெல்லாம் அதுக்கப்புறம் ஸோ ஆக்சுவலா இது வந்து நான் லீன் ஆனேன். அது வந்து ரொம்ப அழகுக்குலாம் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப வெயிட் போட்டுட்டே இருக்கோம். அதனால வந்து ப்ளவுஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்குது. ஹெல்த் சரியா இல்ல. கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம் ப்ராப்ளம் வந்து வீசிங் இருந்தது. கால் வலி வந்தது. ஆனா, இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இந்த இது எல்லாமே ரெட்யூஸ் ஆச்சு. ஸோ 65 வந்த அப்புறம், எதுக்கு இன்னுமே நம்ம குறைப்போம்? ஸோ நான் 50ஸ்லலாம் இருந்த சான்ஸே இல்ல. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே என்னது எல்லாரும் ஊட்டி வளர்ப்பாங்க. ஸோ அம்மானா அவங்க கண்ட்ரோல்ல மட்டும் தான் நீங்க சாப்ட்டுருப்பீங்க. ஸோ அம்மா இல்ல அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, யார் யாரெல்லாம் பாவம் இதெல்லாம் இது குடுங்கோ அப்படின்னு சொல்லி குடுத்தா நான் வாங்கி சாப்ட்டுருவேன். எல்லாம் ஈஸியா ஏமாத்தி எல்லா தாய்மார்களும் என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால, நல்லா எப்பவுமே சப்பி தான் நம்ம. ஸோ அந்த வெயிட் வந்து எப்பவுமே அந்த வயசுக்கு கூடி தான் இருக்கும் என்னோட வெயிட். நல்லா மொழு மொழுன்னு அதே மாதிரி தான் ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. ஸோ நம்மளும் 50ஸ்ல வந்து பார்க்கலாம். ஒய் நாட்? நம்ம வந்து இப்போ இவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பா அத அச்சீவ் பண்ணி பார்க்கலான்னு என்னென்னலாம் அ லைட்டா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லின்னு, என்னோட ஸ்டெப் ஓட்ஸ் சாப்பிட்டேன். அதுக்கு வந்து எங்க காதர் சார் தான் ஒரு மோட்டிவேஷன். ஓட்ஸ் வந்து அதில சத்தே இருக்காதும்மா அப்படிம்பாங்க. பட் அதுவும் சாப்பிடலான்னு மார்னிங் அத எடுத்துப்பேன். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸர்சைஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அது நீங்க YouTubeல ஒரு ஜப்பனீஸ் பண்ணுவாங்க. பிராங்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது 10 மினிட்ஸ்னாலும் உங்களுக்கு உடம்ப கசக்கி புழிஞ்சு அவ்வளவு வேர்வை வரும். ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டா நான் வந்து 50 வரை ரீச் ஆனேன். ஸோ 50 20 கேஜிஸ் அப்ப நான் ரெட்யூஸ் ஆனது. 50 இருக்கும்போது அவ்ளோ லைட் வெயிட்டடா இன்னும் நீ என்ன ட்ரெஸ்னாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபிட் ஆகும். அண்ட் ஒரு கால் வலி, அந்த வீசிங் பிரச்சனை ஒண்ணும் வரல. ரொம்ப ஹெல்தியா இருந்தேன். ஸோ ச்சே! அப்போ சொல்லுவாங்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம், என்ன இன்னொரு கண்ட்ரோல் என்ன அப்டின்னா, சுகர் கண்ட்ரோல்ங்க. சீனியே எடுக்க மாட்டேன். சீனி சம்மந்தப்பட்ட எந்த அ ஸ்வீட்ஸும் எடுக்கிறதில்ல. பட் என்ன அப்டின்னா, இப்டி தான் நான் சாப்பிடாமயே இருந்தேன்னு கிடையாது. நல்ல ஒரு விசேஷம் வந்தா ஃபுல் கட்டுவேன். அப்பதான் சித்ரா மேமோட பேபி ஷவரிங், தட் இஸ் பேபி ஷவர் ஃபங்ஷன்லாம் வந்தது. வளகாப்பு. ஸோ அந்த டைம்ல ஃபுல் கட்டு. எல்லா சாப்பாடும் வச்சு ஃபுல்லா. ஸோ இதுதான் நான் சாப்பிடுவேன். நான் டயட்ல இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு வயிறும் வந்து கொஞ்சம் குட்டியாயிரும். நீங்க ஒரு லெவல் தான் சாப்பிட முடியும் தவிர, அதுக்கு மேல உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா வயிறுமே சுருங்கிரும். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஸோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஜிஎம் மோட்டார் டயட், தட் இஸ் ஜெனரல் மோட்டார் டயட் கூகுள் பண்ணுங்க. முடிஞ்சா அத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் ஃபாலோ பண்ணி வெயிட் ரெட்யூஸ் ஆனாங்க அந்த பிளான்ல. ஈவன் எங்க மேம் செல்வி மேமுமே இடையில ஒரு தடவ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி டக்குன்னு அது 1 வீக்லயே தெரியும். சட்டுனுங்கலாம் எலும்பான மாரி ஆயிரும்.
"என்னாச்சு மேம்? உங்களுக்கு சிக்கா?" அந்த மாரி கேட்குற மாரி. ஸோ நீங்க அத ஸ்ட்ரிக்ட்டா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நல்லாவே ரிசல்ட் குடுக்கும். 2ண்ட் அட்டெம்ப்ட் ஏதோ 5, 6 இயர்ஸ் கழிச்சு நான் ட்ரை பண்ணும்போது அண்ட் ஆக்சுவலி அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஒண்ணும் அத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணல. ஒரு 2 இயர்ஸ் அப்படி இருந்திருப்பேன். அதிலயே 2, 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்ன கொண்டு போவோம், பாட்டிம்மா சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம். அவங்க இருக்கிற வரையும் நமக்கு செஞ்சு தராங்க. நம்ம நல்லா சாப்பிடுவோம்னு ஒண்ணும் ஒரி பண்ணாம என் என் பாட்டு இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு காலேஜ்லேருந்து குவிட் பண்ணும்போது 62, 63 அந்த மாதிரி இருந்தது. 62, 63. ஸோ இப்போ வந்து திருப்பி நான் ஆன்லைன் மோட் கிளாஸ் போகும்போது அகெயின் நம்ம வீட்ல இருக்க சாப்பிடுறோம். 3 வேளையும் நல்லா ரைஸ் 2 நேரம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெயிட் அகெயின் தான் ஆச்சுது. அண்ட் ஈவன் பாட்டிமாவ பார்க்கும்போதுமே நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடா செய்யணும்னு இல்லாம, நான் சஃபிஷியன்ட்டா நான் சாதம்லாம் பொங்குறது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுன்னு, அகெயின் 68, 69 வரை ரீச் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, ஆன்லைன் கிளாஸ் மோட என்னவோ எனக்கு பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது பெர்மனன்ட் ஆயிடுச்சு, நமக்கு வயசாயிட்டு, இந்த மாதிரிலாம் பேக் பெயின் வந்துட்டேன்னு ரொம்ப கொஞ்சம் ஒரீடா இருந்தேன். ஸோ இது சரியா வராது. பேக் பெயின்லாம் ரெட்யூஸ் பண்ணணும். திருப்பியும் அகெயின் 70 கிட்ட போறோமோ! ஸோ டயட்டுன்னு இல்ல. நம்ம கொஞ்சம் ஒ அ 2 டைம்ஸ் ரைஸ 1 டைம் கட் பண்ணணும். இந்த மெயின்லி நம்ம அந்த சீனிய குறைப்போம்னு சுகர நில் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு சுகர திருப்பியும் கட் பண்ணேன். அண்ட் அகெயின் இப்போ ஒரு 1 1/2 மந்த்ல எனக்கு 5 கேஜிஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ சுகர் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ சீனி தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சீனிய காப்பில போடாம குடிச்சு பாருங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்ப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். வேற யாரும் அவங்க டிப் குடுத்தாங்க, இவங்க டிப் குடுத்தாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். கிரீன் டீ அந்த மாரிலாம் கிடையாது. வெறும் சீனிய காப்பி இல்ல டீ இல்ல போடாம சீனிய அவாய்ட் பண்ணி நீங்க 1 வாரம், 1 மாசம் இருந்து பாருங்க. நல்ல டிஃபரன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சீனி அவ்வளோ வேல பண்ணும். நமக்கு தெரியாது. சொல்றவங்க சொல்லுவாங்க, "நம்ம ஏன் இருக்க முடியாதுன்னா" கண்டிப்பா இருக்கலாம். 2 நாள் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். 3வது நாள் இதுதான் டேஸ்ட்டுன்னு நீங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி சீனிய ஏத்திட்டு சுகர் ப்ராப்ளம் வர்றதோ, திருப்பி அதுக்கு தான் நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கணும். வெயிட் ரொம்ப ரெட்யூஸ் கூடிருச்சுன்னா கால் வலி, ஒபிசிட்டி அதுக்கு மாத்திரைன்ட்டு போகும். ஸோ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க் யூ வியூவர்ஸ்.